ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. இந்த வீடியோ வெறும் பொழுதுபோக்கான வீடியோ மட்டுமே. சரிங்களா? சரி வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன கொடுத்தோம், இந்த ரிசல்ட் என்ன வச்சு பார்க்கலாங்களா? இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 500. அதான் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல் போர்டு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆல் போர்டுக்கு 5. சரிங்களா? 5 கொடுத்தேன். அதே மாதிரி அது ஏ போர்டுக்கு 526 தான் நம்ம கொடுத்தோம். சரிங்களா? நான் 5 மட்டும் தான் ஆல் போர்டு பாஸ் ஆகிடுச்சு, மீதி எந்த நம்பரும் பாஸ் ஆகலை. சரிங்களா? அதே மாதிரி ஆல் போர்டு ட்ரை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக 5 வரும்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 கரெக்டாக பி போர்டு நம்ம ஏ போர்டுக்கு எதிர்பார்த்தோம். சரிங்களா? நம்ம ஏ போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 எதிர்பார்த்தோம், ஆனால் பார்த்தீங்கன்னா பி போர்டு போயிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி நான் 5 வந்து பார்த்திங்கன்னா 5 வர மாதிரி இருந்தால் அது ஏ போர்டுக்கு வரணும், அப்படி இல்லைனா பி போர்டுக்கு வரணும்னு எழுதியே போட்டுருப்பேன். யாராச்சும் நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம சி போர்டுக்கு 5 வராதுன்னு சொல்லியிருப்பேன். அப்போ ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம சி போர்டுக்கு நமக்கு 5 வரல, அப்போ பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 5. சரிங்களா? யாராச்சும் நம்ம ஆல் போர்டு ட்ரை பண்ணலாம், பி போர்டுக்கும் ஏ போர்டுக்கு 5 ட்ரை பண்ணால் வின்னிங் வந்துருக்கும். சரி விடுங்க, நம்ம பரவாயில்ல. அதே மாதிரி இந்த 2, 6 நம்பர் மிஸ் ஆகினே போகுது, என்னன்னு தெரியல. சரிங்களா? 26 நம்பர் மிஸ் ஆகினே போகுது, ஆனால் நம்பர் நாளைக்கு வின்னிங் வருமா? சரிங்களா? அதே மாதிரி சில நம்பர் பார்த்தீங்கன்னா மெதுவாக பேசுங்க, வேகமாக பேசும்போது கமாண்ட் நீங்கள் பேசுறது புரியல அப்படின்னு சொல்லிங்க. சரி நண்பா, மெதுவாக பேசுகிறேன். சரிங்களா? வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இல்லாமல் ஒரு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மெதுவாக பேசி வீடியோ போகிறேன். சரிங்களா? அதேமாதிரி சில நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பா மட்டும் தான் புரியுது அப்படி சொல்கிறீங்க, அதுவும் சொல்லிக்கிறேன் நண்பா. இதுக்கு மேலே நம்ம அது மாதிரி சொல்ல மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன நம்பர் வருதோ அது மட்டும் நம்ம எடுத்து கொடுத்துட்டு அமைதியாக வீடியோ பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒன்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா காருண்யா. சரிங்களா? அதாவது காருண்யா 600. சரிங்களா? 656. சரிங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி காரனோட ரிசல்ட் பாருங்கள். காரனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 659. சரிங்களா? 659க்கு டபுள்ஸ் 099 டபுள்ஸு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காரனோட ரிசல்ட் பாருங்கள் 657க்கு. சரிங்களா? 657க்கு இங்கே 910. சரிங்களா? அதுக்கு முன்னாடி காரணம் ரிசல்ட் பாருங்கள் 656க்கு இந்த மாதத்தோட ஃபஸ்ட் நாள் டபுள்ஸ் புரியுதுங்களா? இப்போ டபுள்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா டபுள்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 9, இங்கே பார்த்தீங்கன்னா 2 9. சரிங்களா? இப்போ நாளைக்கு 9 நண்பா. இதை நம்ம எப்பவுமே பார்ப்போம். அதாவது இந்த ரிசல்ட்டுக்கு எப்படின்னா, இப்போ நிர்மலோட ரிசல்ட் நம்ம எப்படின்னா, இந்த நிர்மல் வருதுன்னா நிர்மலுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் என்ன வருதோ அவங்க அடிச்சுக்கிற ரிசல்ட் நம்ம பார்ப்போம். அதை நம்ம பார்க்கல, அதை பார்த்து தான் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 0 ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்துன்னு இருக்கோம், ஆனால் மிஸ்டேக் தான். சரிங்களா? அதே மாதிரி நேற்று நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருப்பேன். இது எப்படின்னா, இப்போ இந்த நம்ம காருண்யா ப்ளஸ். சரிங்களா? காருண்யா ப்ளஸ் நம்ம எடுக்கும் பொழுது இப்போ இங்கே நிர்மல் இருக்குது. நிர்மல் லாஸ்ட் ரிசல்ட் என்ன எடுத்து நம்ம 555. சரிங்களா? இந்த 555 பார்த்தீங்கன்னா ஒரு 5 கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருப்போம். ஆல் போர்டுக்கு அதே மாதிரி 5 கொடுத்தோம். 5 பார்த்தீங்கன்னா பி போர்டு அதே மாதிரி பி போர்டில் தான் பாஸ் ஆகிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா அப்பயுமே நம்ம ஏ போர்டுக்கோ சி போர்டு தான் ஆகினாலும் ஏ போர்டுக்கோ சி போர்டு ட்ரை பண்ணிப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பி போர்டு பாஸ். சரிங்களா? அதாவது பி போர்டு பாஸு. நம்ம இது மட்டும் நம்ம நேற்று நம்ம பார்த்தோம்னா இந்த 0 9 நம்ம பார்த்தோம்னா இதுலேருந்து ஒரு நம்பர் ஏதாச்சும் வந்துருக்கும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 0 6 5. சரிங்களா? இப்போ 0 6 5லேருந்து ஒரு நம்பர் நாளைக்கு உண்டான, அதாவது எப்படின்னா காருண்யாவோட ரிசல்ட்டில் இந்த 0 6 5 இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பர் வரணும். அது ஏன் வருதுன்னா, அதாவது நாளைக்கு ரிசல்ட்டு இன்றைக்கி அட்வான்ஸாக ஒரு நாள் முன்னாடி ஒரு நம்பர் எடுத்து வச்சுருவாங்க. சரிங்களா? அது மாதிரி தான் இன்றைக்கும் எடுத்து வச்சாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த 0 9க்கு 2 9க்கு ஒரு 9வும் 0 எடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ நம்ம கணக்கில் இந்த 0 9 எடுத்தால் நமக்குலாம் 5 ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்போ நம்ம இருக்கிற 0 9 ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்திருந்தா கூட, இந்த 9 எடுத்திருந்தாலும் சரிமே, இல்லை 5க்கு 0 அப்படி எடுத்திருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா 59 இங்கே 50ன்னு வந்துருக்கும். ஏசிபிஸ் ட்ரை பண்ணி தான் நமக்கு அருமையான வின்னிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வின்னிங் வந்துருக்கும். ஏன்னா 95 50 ரெண்டுமே பாஸ் ஆகிருக்குது, கண்டிப்பாக வின்னிங் வந்துருக்கும். சரிங்களா? சரி விடுங்க, அது போனது போச்சு, ஒன்றும் பண்ணுறதுக்குள்ள. நாளைக்கு கேம் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நான் கொடுக்குற நம்பர் உங்கள் கணக்கில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வின்னிங் வரும். சரிங்களா? நான் ஒரு டைம் சொல்லிட்டேன், நாளைக்கு யார் யார் லாஸ் ஆகிருக்குதோ அந்த 4 நாள் லாஸ் ஆகிருக்குதோ அவங்களுக்கு நாளைக்கு ஒரு அருமையான ரிசல்ட். சரிங்களா? நம்ம சொல்லியே கொடுக்குறேன். நாளைக்கு எந்தெந்த போர்டுக்கு எந்தெந்த நம்பர் வரும்னு சொல்லியே கொடுக்குறேன். அது நீங்கள் பாருங்கள், உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான ரிசல்ட்டு தான். நான் டார்ச் போட்டுக்கிட்டேன். ஏன்னா எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 8க்கு ரிசல்ட்டு இன்றைக்கி. 3 8க்கு ரிசல்ட்டு. நான் சரியாக 3 10க்கு மேக்ஸ் போட ஆரம்பித்தேன். 3 10லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 8:59. சரிங்களா? இப்போ 8:59. சரிங்களா? இப்போ நான் வீடியோ கிரியேட் பண்ணும்போது 8:59. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8:59 வரைக்கும் பண்ணால் நான் 8 மணி வரைக்குமே இந்த மேக்ஸே தான் பார்த்துருந்தேன். சரி பார்த்தீங்கன்னா 3 10க்கு ஆரம்பித்து இப்போ 8 மணி வரையும் இந்த அதாவது நாளைக்கு ஒரு நம்பர் கொடுத்தே ஆகணும். எப்படியாச்சும் இந்த இருக்கிற ஒரு 5 நாள் 6 நாளுக்குள்ளே ஒரு நம்பர் கொடுத்தே ஆகணும். நம்ம வந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட நம்பர், அதாவது நீங்கள் போகிற 30 ரூபாய் எல்லாருமே
என்னை நம்பி தான் கொடுக்குறீங்க. அப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ நேர்மையாக இருக்கணும். அதனால் அந்த ஒரு நோக்கத்துக்காக இன்றைக்கி அதிகப்படியான ஆடு ஒர்க்கு, அதாவது ஒரு 3:10 நினச்சி பாருங்கள், 8 மணி வரைக்குமே ஆடு ஒர்க்கு. 8 மணி ஆடு இருக்குது. அப்புறம் ஒரு 8:10 நம்ம ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு இப்போ வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஃப்ரெஷ் ஆஃபாக வாங்கின்னு வந்துன்னு இருக்கேன். சரிங்களா? சரி வாங்க நம்ம ஒன்று கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாகவே கொடுத்துட்றேன். சரிங்களா? என்ன நம்புறேன்னா ஒன்றும் இல்லை, நம்ம எப்பவுமே மார்க் பண்ணுவோம். சரிங்களா? மார்க் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே மார்க் பண்ணி காமிப்பேன். இன்றைக்கி நண்பர் நான் மார்க் பண்ணுறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாகவே நாளைக்கு நண்பர் மிஸ்ஸிங் ஆகாது. சரிங்களா? சரி வாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதாவது சி போர்டு. சரிங்களா? நாளைக்கு சி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான். ஆல் போர்டு விளையாடுங்க சி போர்டு டார்கெட் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன். ஓகேவா? நாளைக்கு இது ஓப்பன், எந்த ஒரு மாற்றம் இல்லை. சி போர்டுக்கு 8 தான். இது 100% டார்கெட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எந்த ஒரு மாற்றம் இல்லை. இது நாளைக்கு உங்கள் லாஸ் கவர் பண்ணுறதுக்கு உண்டான நம்பர் 8ஆம் நம்பர். சரிங்களா? அது சி போர்டுக்கு. சரிங்களா? ஆனால் அதுவே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் சி போர்டு நம்ம 8. ஓகேவா? எந்த ஒரு மாற்றம் இல்லை. சி போர்டுக்கு 8 கொடுத்துட்டேன். இப்போ நம்ம பி போர்டுக்கு. சரிங்களா? நான் பி போர்டுக்கு. சரிங்களா? பி போர்டுக்கு நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா 5, 4 இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நாளைக்கு பி போர்டு லாஸ் கவர் பண்ணிக்காங்க. சி போர்டுக்கு 8. சரிங்களா? இப்போ 8, பி போர்டுக்கு 5, 4 இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் பி போர்டு வரணும். ஏன் பி போர்டுக்கு திரும்ப 5 வரும்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3 5க்கு கண்டிப்பாக ஒரு 3 2 5 தான் அன்னிக்கிறாங்க. இப்போ 105 வரலாம். சரிங்களா? அப்படி நண்பா பி போர்டுக்கு அப்படி வந்துச்சுன்னா திரும்பவும் 5 ரிட்டன் ஆயிடுச்சுன்னா. சரிங்களா? அதே மாதிரி பி போர்டு மட்டும்தான், எந்த ஒரு மாற்றம் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன சார்ட் தான், இது மட்டும் நான் காமிச்சிடுறேன். சரிங்களா? எப்படின்னா இங்கே 6 2 8 9. சரிங்களா? இங்கே 7 இருந்துச்சுன்னா 2க்கு பவர் 7 எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 7 8 9. சரிங்களா? அதே மாதிரி இந்த லைன் பாருங்கள். இப்போ இந்த 3 நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக தெரியும். இங்கே 4 இங்கே 7 8 அது இங்கே 9 இருந்துச்சுன்னா. சரிங்களா? இப்போ 9ன்னு எடுத்திங்கன்னா அப்போ மீதி இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் வருமா ஏ போர்டுக்கு. இப்போ இது எப்படின்னா 0 5ன்னு வரணும் ஏ போர்டுக்கு. அப்போ என்ன இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 3 8 வந்துச்சு, 2 வந்துருச்சு, இப்போ 1 6. சரிங்களா? இந்த 1 6 இந்த 4 நம்பர்லேருந்து தான் ஏ போர்டு வரணும். சரிங்களா? எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 4 நம்பர்லேருந்து தான் ஏ போர்டு வரணும். மார்க் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இந்த ஏ போர்டுக்கு இந்த 4 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் வரணும். அதே மாதிரி நான் சி போர்டுக்கு ஓப்பன் பண்ணிட்டேன் 8ஆம் நம்பரு, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சி போர்டுக்கு நாளைக்கு 8. சரிங்களா? நான் மேலே எழுதி போட்டுறேன். சி போர்டுக்கு 8, பி போர்டுக்கு 5 4. சரிங்களா? இந்த எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஏ போர்டுக்கு நான் கொடுத்த 4 நம்பர். சரிங்களா? அதாவது 1 1க்கு பவர் 6 இதில் ஏதாச்சும் ஒரு நம்பர். அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா 0 0க்கு பவர் நம்பர் 5. இதில் தான் ரிசல்ட் நாளைக்கு இருக்குது. சரிங்களா? நாளைக்கு சி போர்டுக்கு ஆல் போர்டு விளையாடுங்க சி போர்டு லாக் பண்ணிக்காங்க 8. சரிங்களா? சரி வாங்க நம்ம கொடுக்குற நம்பர் 3 டிஜிட். ஏன்னா 30 ரூபாய்க்குன்றது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டை எதிர்பார்த்துக்கலாம். சரிங்களா? நாளைக்கு நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 6. நம்ம ஏ போர்டுக்கு நான் யார் தரேன்னா எப்பவுமே சொல்லுவேன், இங்கே 8 7 5ன்னு இருக்கும்போது இங்கே க்ளோஸ் ஆகிற நம்பர் பார்த்தீங்கன்னா 6 மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இந்த லைன் பார்த்தீங்கன்னா 5 போட்டிங்கன்னா 5 க்ளோஸ் ஆகாது. அப்போ 1 போட்டாலும் க்ளோஸ் ஆகாது. 9 கிலோ 1 போட்டால் க்ளோஸ் ஆகாது. அப்போ நம்ம கணக்கில் இருக்கும்போது இந்த 6 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஏ போர்டுக்கு நான் 6 க்ளோஸ் பண்ணுறேன். நாளைக்கு எந்த ஒரு மிஸ்ஸும் ஆகாதுன்ட்டு எனக்கு ரொம்ப நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுன்னு இருக்கேன். நாளைக்கு மிஸ்ஸே ஆகக்கூடாது. சரிங்களா? அதனால நான் ஏ போர்டுக்கு 5 போட்டுன்னு இருக்கேன். அதே மாதிரி பி போர்டுக்கு ஒரு வேளை உளுந்து சுருந்து வந்துச்சுன்னா அது பி போர்டுக்கு 5 வரலாம். சரிங்களா? அப்படி வரலன்னா பவரில் வந்துடலாம். அதை நீங்கள் பார்த்துக்கங்க. நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு திரும்பவும் ரிட்டன் பார்த்தீங்கன்னா 5 தான். எந்த ஒரு மாற்றம் இல்லை. ரிட்டன் நாளைக்கு ஏ போர்டுக்கு 5 தான். அதான் சி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்தேன் 8. இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் நாளைக்கு வின்னிங் வரணும். அந்த நோக்கத்துக்காக நான் வந்து ரொம்ப ஆர்டர் பண்ணி எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6 5 8. சரிங்களா? நான் சொல்லிட்டேன் இது லாஸ் கவர் பண்ணுற நம்பர் மட்டும்தான். அதே மாதிரி யாரும் அதிகமாக ட்ரை பண்ண தேவையில்லை. சி போர்டுக்கு ஒரு 8ஆம் நம்பர் ஒரு 5 செட்டும், 658 ஒரு செட்டும் இல்லை 2 செட்டோ, இது உங்களோட விருப்பம். எத்தனை செட் ட்ரை பண்ணாலும் சரி. ஆனால் ஒரு செட் ட்ரை பண்ணது பெட்ரு. உங்களோட விருப்பம். எக்ஸ்ட்ரா பண்ணாலும் ஒரு ஃபுல் டிசி வேணால் 7 ரூபாய் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு 658 ஒரு செட்டு இருக்குது. அதே மாதிரி நான் கொடுக்குற போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 1605. ஆனால் 5 வரது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். சரிங்களா? ஏ போர்டுக்கு 5 வரது கம்மி தான். ஆனால் பி போர்டுக்கு எனக்கு 5 வருது. அப்போ 4 வருது. இப்போ சி போர்டுக்கும் 8 வருது. அப்போ ஏபிபிசி இதிலே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல ஒரு வின்னிங் வரும். சரிங்களா? ஏன்னா அதிகப்படியான ஆர்டர் போட்டு ஏன்னா ஒரு 4 நாள் நம்ம வின்னிங் வந்து கொடுக்க முடியல. நம்ம ஆல் போர்டு மட்டும் எடுக்கிறோமோ தவிர ஒரு இன்னொரு நம்பர் சேர்த்து நம்ம ஏசி பிசிக்கு நமக்கு லாஸ் ஆகுது. சரிங்களா? அதனால் நாளைக்கு 658 இதுவே ஏசிபிசி ட்ரை பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் 658.
அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்து நம்புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் சேரும். அதே எல்லா நம்பரும் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு நம்ம வீடியோ கரெக்டாக பாருங்கள், ஸ்கிப் படிக்காமல் பாருங்கள். ஏன்னா வந்து எந்த ஒரு மேக்ஸிமம் சொல்லலை, நான் எடுத்தோன்னே நம்பர் மட்டும் கொடுத்துட்டேன். சரிங்களா? இது வந்துருச்சுன்னா நாளைக்கு அந்த மெத்தட் எப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம நாளைக்கு எடுத்து வின்னிங் எடுத்துனே இருக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி இது வரும்னு நாளைக்கு ஒரு இருக்கிறது. அதாவது கார்னியாவோடைய ரிசல்ட் 658 தான் வரும்ன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. அதே மாதிரி சி போர்டுக்கு 8 ஓப்பன், எந்த ஒரு மாற்றம் இல்லை. சி போர்டுக்கு 8 ஓப்பன். சரிங்களா? சரி நண்பா, நான் இப்போ பாருங்கள் இந்த ரிசல்ட் உங்கள் கணக்கில் இருந்தால் நம்ம எடுத்து விடலாம். சரிங்களா? இது ஒன்றும் கன்ஃபார்ம் கிடையாது, ஒன்று கெஸ்ஸிங் மட்டும் தான், என்னோடய கெஸ்ஸிங் மட்டும்தான். சரிங்களா? மற்றவங்கிட்ட ஏதோ இப்போ நம்பர் பார்த்தோ கேட்டு நான் வாங்கலை, நானே ரொம்ப நேரம் ஆர்டர் பண்ணி இந்த நம்பர் கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? சரி நண்பா, தேங்க்யூ நண்பா.